முட்டாள்தனமானது இந்த மாதிரி சர்வேக்கள். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்குது, ஏடிஎம்கே ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்குது, நாட் டிஎம்கே. விஜய்க்கு ஓட் பர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்குது, ஏடிஎம்கேக்கு ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு இருக்குது. அதோட கிரக்ஸ் ஆஃப் தி சர்வே அதுதான். என்னோட ஹஞ்ச் நான் மறுபடியும் சொல்கிறேன் சிவா, 4 முனை போட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இட் லுக்ஸ் 4 கார்னர் ஃபைட்டு தான். திமுக அலையன்ஸ், ஏடிஎம்கே, விஜய் அண்டு சீமான் தான். இந்த பாமக தேமுதிகலாம் பிஜேபிக்கு போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா டிஎம்கேல இடம் கிடையாது. 4 கார்னர் ஃபைட்டில் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான். பட் மெஜாரிட்டி வராது. 118 சீட் கண்டிப்பாக திமுக தனிப்பட்ட முறையில் வராது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாடு 26 ஹங் அசம்பிளியாக வரப்போகுது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அன்லெஸ் விஜய் பிஜேபி ஏடிஎம்கே போனார்னா ஸ்வீப், ஆட்சி மாற்றம் உறுதி தமிழகத்தில் என்று தான் நான் கருதுகிறேன். அந்த முடிவை அவர் எடுப்பாருன்னு எனக்கு தெரியல. இந்த சர்வே வந்து வெளியிட்டவங்களோட நோக்கம் என்னவா நினைக்கிறீங்க? விஜய் எல்லா சர்வேகளும் அதாவதுங்க, நான் 2 விஷயம் சொல்றேங்க. அது ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸ். அது செஃபாலஜின்றது மக்கள் மனங்களை கருத்து கணிக்கக்கூடியது. மினிமம் சாம்பிள்ஸ் இருந்தாலே போதும், பெரிய அளவுலாம் தேவையில்லை. துரதிருஷ்டவசமாக என்ன போச்சு, கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து அதை பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக காசை போட்டு அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய காரியத்தை, அது எக்ஸிட் போல்லாம் 2024 360 சீட்டு மோடி போகும்னு சொல்லி ஷேர் மார்க்கெட் எங்கேயோ போய் அப்புறம் டவுன் ஆச்சு. உங்களுக்கு 30 பார்ட்ஸ் வாங்கினதை விட 60 சீட்டு குறைஞ்சாங்க. 240 ஆமாம், 240 தான் வாங்கினாங்க. அதனால் எல்லா காலத்துலேயும் சர்வே எடுக்கிறவனுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் அது ஒழுங்காக இருந்தது. பிரணாயராயெல்லாம் இருக்கும்போது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது ஒரு சயின்ஸ் அது. பட் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி பெரும்பாலான மீடியா ஹவுசஸ், ஏஜென்சிஸ் அதை காசு வாங்கிக்கிட்டு இவனுக்கு சாதகமாகவோ அவனுக்கு சாதகமாக போட்டு கெடுத்துட்டாங்க.